மக்காவில் ஒரு நாள் உம்மு அன்மார் எனும் பெண்மணி சந்தைக்கு போனார். காய்கறி சாமானெல்லாம் வாங்க அல்ல, ஒரு அடிமை வாங்குவதற்கு. இப்பொழுதெல்லாம் நாம் வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்வது போல் அப்பொழுது அவர்களுக்கு அடிமைகள் வைத்துக் கொள்வது சௌகரியம், பெருமையான காரியம். விற்பனைக்கு நிறுத்தப்பட்டிருந்த சிறுவர்களிலேயே இளையவனாய் பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனாய் தேர்ந்தெடுத்தார். நல்ல ஆரோக்கியத்துடன் புத்திசாலியாய் இருந்தான் அவன். பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது பேச்சு கொடுத்தார். உன் பெயர் என்ன? ஹப்பாப். தகப்பனார் பெயர் அல் அரத். எந்த ஊர் உனக்கு? நஜித். அப்படியானால் நீ ஒரு அரபியா? ஆச்சரியமாய் கேட்டார். ஆம், நானும் பனு தமீம் கோத்திரம். எப்படி அடிமை சந்தைக்கு வந்தாய்? எங்கள் கோத்திரத்தாரின் நிலங்களை பாளைய அரபிகள் படையெடுத்து வந்து தாக்கினர். விலங்குகளை எல்லாம் கைப்பற்றி பெண்களை கடத்தி கொண்டு என்னை போன்ற சிறுவர்களை எல்லாம் அடிமைகளை விற்றுவிட்டனர். நான் பலர் கைமாறி மக்கா சந்தைக்கு வந்துவிட்டேன். மக்காவில் உள்ள நல்லதொரு கொல்லனிடம் வேலை கற்றுக்கொள்ள ஹப்பாபை அனுப்பி வைத்தார் உம்மு அன்மார். வாள்கள் தயாரிக்கும் பணி சேர்ந்து சில நாட்களிலேயே அந்த வேலையில் ஹப்பாப் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிட்டார். எனவே அவர் சற்று வளர்ந்தவுடன் உம்மு அன்மார் தனியாக பட்டறை வைத்து கொடுத்து விட்டார். ஹப்பாபின் திறமையால் கடை வெற்றியடைய அடிமையின் தலைவிக்கு கொளுத்த லாபம். கடை பிரபல்யமடையவே நல்ல அருமையான வாள் வேண்டுமா, நட கபாப் கடைக்கு என்று படையெடுக்க ஆரம்பித்தனர். வேலை நேர்த்தி மட்டுமல்ல, நம்பிக்கையும் நாணயமும் அதற்கு காரணம். மிக இள வயதுதான், ஆனாலும் அவர் தயாரிக்கும் வாள் போலவே இயற்கையாகவே புத்தி கூர்மையும் பக்குவமும் ஹப்பாபிடம் இருந்தன. நிறைய யோசித்தார். மக்காவில் அப்பொழுது நிலவி வந்த சீர்கேடு, ஜாஹிலியா, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறை, இவையெல்லாம் தப்பு, எங்கோ தப்பு என்று ஆழ்மனதில் நிச்சயமாய் அவருக்கு பட்டது. இந்த நீண்ட காரிருள் ஒரு முடிவுக்கு வந்தாகத்தான் வேண்டும் என்று அவருக்குள் ஒரு இனம் தெரியாத நம்பிக்கை. தான் அதுவரை வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று மட்டும் ஆயாசம் ஏற்படும். ஆனால் அதற்கு அவர் நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியதில்லாமல் போனது. அப்துல்லாஹ்வின் மகனாம் முஹம்மதாம் என்னவோ புதுசா சொல்லி வருகிறாராம் என்று கேள்விப்பட்டு கேட்டுத்தான் பார்ப்போமே என்று ஆவலில் ஒரு நாள் சென்றார் ஹப்பாப். சட்டென்று உணர்ந்து கொண்டார், இது உண்மை, இது புனித வழி, இது சத்தியம், அவ்வளவுதான். உடனே ஆறத் தழுவி நுழைந்து கொண்டார் இஸ்லாத்தில்.